ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு புடிங் ஒன்று செய்ய போகிறேன், கேரமல் புடிங். அது பிஸ்கட் சேர்த்து, அது பிஸ்கட் என்ன பிஸ்கட்னு சொல்லி காட்டுறேன். இந்த பேக்கெட்டை பாருங்கள், இதுதான் அந்த பிஸ்கட். இந்த பிஸ்கட்டில் தான் செய்கிறேன். இதில் ஜெலியும் இருக்குது, இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த பாலுக்குள்ள கொஞ்சம் இந்த பிஸ்கட்டை நான் ஊற விட போகிறேன். இந்த பிஸ்கட்டை நான் ஊற விடுவேன். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் பிஸ்கட் நல்லா ஊறட்டும். நான் மூன்று முட்டை சேர்க்க போகிறேன். இப்போ முட்டையை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த சவ்வை எடுக்கணும் வெளியில். அதை எடுத்துட்டு தான் சேர்க்கணும். இந்த இப்படி கையால் எடுக்க வந்துடும். கையில் எடுக்கிறதுக்கு அது வந்துடும். இந்த முட்டையை நல்லா நான் பீட் பண்ணுறேன். ரெண்டு மேசை கரண்டி அளவு சுகர் விட்டு இப்போ கேரமல் ரெடி ஆகுது. இப்போ கேரமல் ரெடி ஆகிட்டுது. இந்த பிஸ்கட் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பிஸ்கட் இதை நான் பால் வடியில் வடிகட்ட போகிறேன். ஏன்னா அதுக்குள்ள கொஞ்சம் ஜெலி இருக்குது, அந்த ஜெலியெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு. இது ஸ்ட்ராபெரி கலந்த பிஸ்கட். இப்போ இதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டேன். இது 2 டம்ளர் பால் எடுத்துருக்குறேன். இதுக்கு சுகர் பார்த்து சேர்க்கணும், வேண்டாம் இந்த பிஸ்கட்லேயும் இனிப்பு இருக்குது. இந்த இதில் வந்து 2 தேக்கரண்டி அளவு இந்த பாலுக்கும் பிஸ்கட்டுக்குமான சீனி சேர்க்குறேன். இன்னும் 2 கரண்டி அளவு தேக்கரண்டி அளவு சீனி சேர்க்குறேன் இந்த முட்டைக்காக. இவ்வளோ சீனி சேர்த்தா காணும், சீனி ரொம்ப இனிப்பாக இருக்கும். இந்த பிஸ்கட்டில் இனிப்பு இருக்குது. இப்போ இந்த முட்டையை நான் வடிகட்டி இந்த இதில் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சீனியெல்லாம் கரையணும். இப்போ இந்த கேரமல் செய்த கிண்ணத்தில் நான் இதை போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் 5 விசில் அடிக்கிறதுக்கு நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 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 கம்பி ஒன்று வச்சுட்டு நான் அந்த புடிங்க நான் இதில் ஆவியில் அவிக்க போகிறேன். இப்படி வச்சுன்னா இந்த ப்ரெஷர் குக்கரை ஆன் பண்ண போகிறோம். ஒரு 4-5 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வச்சாச்சு. இப்போ ஒரு 4 விசில் அடிக்கட்டும். இந்த புடிங் ரெடி ஆகிடுது பாருங்கள். இது எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.